எனக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் எனக்காக திறக்க போறார். ஒரு நியூ வாசல் நீங்க எதிர்பாருங்க. ஒரு புதிய தொழில், ஒரு புதிய குடும்ப உறவு, ஒரு புதிய சுகம். ஆண்டவர் ஒரு நியூ வே, ஒரு புதிய வாசலை நமக்காய் திறக்க போறார். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை, இதுவரைக்கும் ரொம்ப டஃப்பா உங்களுக்கு இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் கடினமா இருந்த சில இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாருன்னா, அவரே வாசலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா திறந்து வச்சிருக்கிறார். நீ போய் மினிஸ்ட்ரியை மட்டும் நீ பண்ணு, நீ மட்டும் செஞ்சுட்டே இரு, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை, அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமா உங்களுக்கு கொண்டு வர போறாரு. இதை நீங்க வச்சு, இந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது நான் உடனே சர்ச்சை தான் கொண்டு வரேன். ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர்ல திருச்சபைக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் தரும். அப்படியே ஓப்பனா, அப்படின்னா என்னன்னா எங்க போனாலும் நம்ம ஊழியம் செய்யலாம் அப்படின்றது மாதிரி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரும். ஊழியம் செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படி ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வச்சு, நெக்ஸ்ட் இயர் இந்த கூட்டம் அல்ல, இவ்வளவு அல்ல, கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை கர்த்தர் ஒப்புரவாகிறதற்கு ஆண்டவர் நம்மளை நம்பணும். ஒரு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ரொம்ப டஃப்பான ஏரியா, ரொம்ப கடினமான ஏரியா. இந்த ஏரியாலாம் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தை எல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன், ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாருன்னா ஒரு திறந்த வாசல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் அடைச்சு போட்டுட்டு உள்ள சவுண்டு கம்மியாக வச்சு ஜெபம் பண்ணா கூட சண்டைக்கு 4 பேர் வந்துடுவாங்க, பிரச்சனைக்கு 4 பேர் வந்துடுவாங்க. ஐயோ, எத்தனை. ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் நமக்கு என்ன அப்படின்னா திறந்த வாசல். நீ ஒரு சின்ன இது இருந்தாலும் இதுவும் மாறும். இதை விட திறந்த வாசலை தரப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அதனால நான் நம்புறேன், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டஃப்னஸ் எல்லாம் மாறப்போகுது, அந்த கடினங்கள் எல்லாம் மாறப்போகுது. நீங்க சுலபமா உள்ள போற மாதிரி கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார்.